Hi guys, a very good evening to all of you. So நமக்கு பாத்தீங்கன்னா IB உடைய புதிய நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு சரிங்களா. ஸோ இந்த புதிய நோட்டிஃபிகேஷனில் எம்டிஎஸ்க்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருந்தது. ஸோ அதில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 362 போஸ்ட் இருக்குது, வேகன்சிஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த போஸ்ட் பற்றி கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம். ஸோ டோட்டல் பார்த்தீங்கன்னா 362 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ அது என்ன பார்த்தீங்கன்னா யூஆர், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, இடபிள்யூஎஸ் வந்து 5 கேட்டகரிஸாக பிரிச்சுன்னது நமக்கு தெளிவாக சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ இதில் நமக்கு முக்கியமான விஷயங்கள் சிலதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம். பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா பேசிக் பே ஸ்கேல் 18,000லேருந்து ஆரம்பிக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய அலவன்சஸ் எக்ஸ்ட்ரா ஆடப் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 20% ஆஃப் பேசிக் பே நமக்கு அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஹாலிடேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்பன்சேஷன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13 month சேலரின்னு சொல்லுவாங்க, 1 month சேலரி எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஹவுசிங் ரெண்ட் அலவன்ஸ் இருக்குது, ட்ராவல் அலவன்ஸ் இருக்குது. ஸோ என்னதான் இங்கே 18,000 சொல்லியிருந்தாலும் நீங்கள் ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் உங்களுக்கு 39,000 to 40,000 கிரெடிட் ஆகும் உங்களுடைய ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி. நான் ஏன் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னா என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸே பார்த்தீங்கன்னா இதில் எம்டிஎஸ்ல தான் ஜாயின் பண்ணாங்க. ஸோ அவங்களுடைய ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி அரௌண்ட் இது தான் இருந்துச்சு சரிங்களா. ஸோ உங்களுக்கு பே ஸ்கேல் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்ல பே ஸ்கேல். அது மட்டும் இல்லாமல் நமக்கு அடுத்து பே கமிஷன் வேற வரப்போகுது. ஸோ அதில் இன்னும் அதிகமாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது இல்லாமல் 39 இல்லாமல் இன்னும் நமக்கு அதிகமாகும். கரெக்டா. ஓகே. ஸோ இந்த ஒரு பேப்பர் கிளிப்பிங்கை வச்சு நமக்கு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஏஜ் பார்த்தீங்கன்னா 18 to 25 இயர்ஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்பர் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா நமக்கு ரிலாக்ஸேஷன் ஆஸ் யூஷுவல் இருக்குது. என்னென்ன இப்போ வந்து நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 5 years, அதாவது 18 to 30 years வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இதுவே ஓபிசியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 3 years, 18 to 28 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஸோ இது வந்து நமக்கு ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா என்னது ரிலாக்ஸேஷன் என்ன எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம்லையும் என்னென்ன ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்கோ அதே தான் நமக்கு இங்கேயும் கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ அண்ட் நம்மளுடைய Tier 1 and Tier 2 எப்படி இருக்கும் அப்படின்றதையும் இந்த பேப்பர் கிளிப்பிங்கில் கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய ஆன்லைன் Tier 1 எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ் ஒரு 40 கொஷின் இருக்கும். ஸோ இதில் எல்லாமே கலந்துருக்கும். இப்போ சயின்ஸ் இருக்கட்டும், பாலிட்டி இருக்கட்டும், எக்கனாமிக்ஸ் இருக்கட்டும், ஜியாகிரஃபி இருக்கட்டும், எல்லாமே இதுக்குள்ளே அடங்கி இருக்கும். ஸ்டாட்டிக் ஜிகே எல்லாமே இதுக்குள்ளே அடங்கி இருக்கும். அடுத்து ஆப்டிடியூட் பார்த்தீங்கன்னா 20 கொஷின். அடுத்து பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ரீசனிங் பார்த்தீங்கன்னா 20 கொஷின். இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா 20 கொஷின். ஸோ மொத்தமாக 100 கொஷின்ஸ், 100 மார்க்ஸ், 1 மணி நேரம். கம்போசிட் டைமிங் தான் சரிங்களா. இதுக்கு வந்து ஒன்றுத்துக்கும் இவ்வளோ மினிட்ஸ்ன்னு கிடையாது. எல்லாமே கம்போசிட் டைமிங் தான். ஒன்று முடிச்சுட்டு நீங்கள் மாற்றி கூட அட்டன் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. இது பார்த்தீங்கன்னா 1/4 மார்க் உங்களுக்கு நெகட்டிவில் போகும். கரெக்டான கொஷின் போட்டிங்கன்னா 1 மார்க்கு, ஒரு கொஷின் கரெக்டான ஆன்சர்னா 1 மார்க்கு, தப்பான கொஷின்னா நீங்கள் எடுத்த மார்க்லேருந்து 1/4 வந்து மைனஸில் போகும் சரிங்களா. ஸோ இது Tier 1 கிளியர் பண்ணிவிட்டு போதுமா மேம் இந்த மார்க் அதுக்கப்புறம் யூஸ் ஆகாதான்னு கேட்டிங்கன்னா இன்னும் Tier 1 உடைய மார்க்கை எடுத்து வச்சுப்பாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ண முடியுமோ, எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக உங்களால் ஸ்கோர் பூஸ்ட் பண்ணி வைக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்தடுத்த ஸ்டேஜஸ் போகும்போது இன்னும் 2 மார்க் அதிகமாக வாங்கியிருந்துருக்கலாமே, இன்னும் 3 மார்க் அதிகமாக வாங்கியிருந்துருக்கலாமே, இன்னும் அரை மார்க் சேர்த்து வாங்கியிருந்தா எனக்கு வேலை கிடைச்சிருக்குமே அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்கும். ஸோ அந்த வருத்தம் இருக்கக்கூடாது அப்படின்னா இதுக்கு நீங்கள் பெஸ்ட் எஃபர்ட் போடணும். இதில் நீங்கள் இன்னும் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணணும் சரிங்களா. ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா Tier 2 பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜில் தான் நமக்கு டெஸ்ட் இருக்க போது டிஸ்கிரிப்டிவாக இருக்கும் சரிங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா என்னது இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஒகேபுலரியாக இருக்கட்டும், கரெக்ட் கிராமராக இருக்கட்டும், சினானிம்ஸு, ஆன்டனிம்ஸு, கரெக்ட் யூசேஜ், இந்த மாதிரி கேட்கலாம் சரிங்களா. ஸோ ரைட்டிங்கும் பார்த்தீங்கன்னா 150 வேர்ட்ஸில் எழுதுகிற மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இதுவும் கேட்பாங்க சரிங்களா. இதுவும் கேட்க வாய்ப்பு இருக்குது. இன்னும் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரல, அதில் நமக்கு அப்டேட்டட் சேஞ்சஸ் எதுனா ஒன்று இருக்கலாம். பட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கிலீஷ் டு தமிழ் டு இங்கிலீஷாக மாற்றுங்கப்பா அப்படின்ற மாதிரியும் கேட்பாங்க. ஸோ அதுக்கும் நம்ம என்னது ப்ரிப்பேர்டாக இருந்துக்கணும். இங்கிலீஷ் டு தமிழ் எப்படி ஒரு பேசேஜை மாற்றணும், தமிழ் டு இங்கிலீஷ். அப்போ தமிழ் டு இங்கிலீஷ் வந்து ஓரளவுக்கு நம்மளால சமாளிச்சுக்க முடியும். ஆனால் இங்கிலீஷ் டு தமிழ்னு வரும்போது தான் கொஞ்சம் சொதப்போம். அப்போ அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்கு என்ன பண்ணுங்க, தமிழ் நியூஸ் பேப்பர் எடுத்து வச்சு வாசிங்க. அந்த தமிழ் நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை தமிழ்லேருந்து இங்கிலீஷாக மாற்ற ட்ரை பண்ணுங்க. அதில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையும் இதற்கு இங்கிலீஷ் ஃபார்ம் என்னதுன்னு சொல்லிட்டு அதுக்கான ப்ராக்டிஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. ஸோ அந்த ப்ராக்டிஸ் பண்ணுங்க, அது உங்களுக்கு எக்ஸாமில் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ அடுத்து இது அப்ளிகேஷன் டேட் பார்த்தீங்கன்னா 4 நமக்கு ஆரம்பிச்சிடும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி நமக்கு
நோட்டிஃபிகேஷன் இன்னைக்கு நைட்டுக்குள்ளேயே வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா 14th டிசம்பர் வரைக்கும் உங்களால் இந்த அப்ளிகேஷன் ஆன்லைனில் இருக்கும், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலான்றாங்க. ஸோ 2 எக்ஸாம் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 rupees ரெக்ரூட்மெண்ட் சார்ஜஸ், அது இல்லாமல் 550 பார்த்தீங்கன்னா 100 rupees மேண்டிட்ரியாக எல்லாருமே கட்டுற மாதிரி இருக்கும். எல்லா கேண்டிடேட்ஸும் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸிங் ஃபீ 550 கட்டுற மாதிரி இருக்கும். மேல் கேண்டிடேட்ஸு இடபிள்யூஎஸ் அண்ட் ஓபிசி கேண்டிடேட்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக 100 rupees கட்டுற மாதிரி இருக்கும். சாரி 550 தான் எல்லாருமே பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 100 ரூபாய் வந்து மேல் கேண்டிடேட்ஸ்க்கு, ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு, இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸ்க்கு, ஓபிசி கேண்டிடேட்ஸ், ஸோ இவங்களுக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 ரூபாய் எக்ஸ்ட்ராவாக ஆடப் ஆகும். அதாவது 650 rupees ஆடப் ஆகும். இது எக்ஸாமினேஷன் ஃபீ சொல்லிட்டாங்க. ஸோ எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நம்மளால என்ன பண்ண முடியும், ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும், பேசிக்ஸ்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணணும். எங்கே போகிறது, யார்கிட்ட போகிறது, புக்ஸுக்கு எங்கே போகிறது, புக்ஸுக்கு எங்கே போகிறது, கொஷின்ஸ்க்கு எங்கே போகிறது, டெஸ்ட் புக் எங்கே போகிறது, டெஸ்ட்டுக்கு எங்கே போகிறது, டெஸ்ட் சீரீஸ் எங்கே போடுறது அப்படின்ற குழப்பங்கள்லாம் உங்களுக்கு இருக்கவே வேண்டாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அட்டா 24/7 தமிழில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு புதிய பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்டெலிஜென்ஸ் பியூரோக்காக ஆய்வு அப்படின்ற ஒரு பேட்ச். இது பார்த்தீங்கன்னா 10th பாஸ் நமக்கு எலிஜிபிலிட்டி. எம்டிஎஸ்னாலே என்னது 10th பாஸ் ஆயிருந்தாலே போதும், கிராஜுவேஷன் முடிச்சிருந்துருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு லைவ் ப்ளஸ் ரெக்கார்டட் செஷன்ஸ் ரெண்டுமே அவைலபிளாக இருக்கும். ஸோ நமக்கு 12th டிசம்பர்லேருந்து நம்ம இந்த பேட்ச் ஆரம்பிக்க போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ரைட் நோ நமக்கு ஆஃபர் போயிட்டுருக்கு. சரிங்களா? ஸோ இந்த ஆஃபரில் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரைஸ் இன்னமும் ரெடியூஸ் ஆகும். ஸோ இது எப்படி வாங்குறது என்னன்றதை காட்டுறேன். ஸோ நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள் சிலது இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா நம்மளுடைய மொபைல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா நமக்கு என்னது மொபைல் ஆப்பை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், போய் என்னது இன்ஸ்டால்னு கொடுங்க. அதில் போயிட்டு ஸ்டோரில் போய் பார்த்தீங்கன்னா நமக்கு ஐபி தமிழ்னு போகும்போது இந்த ஆய்வு அப்படின்ற இந்த கிளாஸ் வந்து நமக்கு காட்டும். ஸோ இதை எடுக்கும் போது இது வாங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க, கீழே யார் யாரெல்லாம் டீச் பண்ணுறாங்க, என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் டீச் பண்ணுறாங்கன்னு பாருங்க. ஸோ இங்கே பிளேட் அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து எப்படி டீச் பண்ணுவாங்க, அவங்க டீச் பண்ணுறது நமக்கு பிடிக்குமா, நமக்கு பழகுமா, நம்மளால புரிஞ்சுக்க முடியுமா அப்படின்றதெல்லாம் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. அண்ட் கீழே போனீங்கன்னா அதுக்கும் கீழே போகும்போது ஸ்டடி பிளான் அப்படின்றது ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி பார்க்கும்போது யார் யார் என்னென்னைக்கு என்னென்ன டாபிக்ஸ் எடுப்பாங்க, யார் யார் என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ணுவாங்க, எவ்வளோ நாளில் டாபிக்ஸ் எல்லாமே முடியும், இதெல்லாமே நம்ம எக்ஸாமில் வருமா வராதா அப்படின்றதெல்லாம் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஆப்வியஸ்லி நாங்கள் தான் இதெல்லாமே போட்டிருக்கோம். எல்லாமே கண்டிப்பாக எம்டிஎஸ்க்குன்னே தனியாக ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி தான் போட்டிருக்கோம். ஸோ என்னென்ன டாபிக்ஸ் நம்மளுடைய ஐபி எம்டிஎஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத பார்த்து தான் போட்டிருக்கோம். ஸோ நீங்களும் அது ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணிக்கோங்க. இந்த டாபிக்ஸ் இவ்வளோ நாளில் எடுக்கப்படும், ஸோ இது எல்லாத்தையும் உங்களால் கவர் பண்ண முடியுமா, உங்களால் மேனேஜ் பண்ண முடியுமான்றது ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. ஸோ உங்களால் கண்டிப்பாக இது கிளியர் பண்ண முடியும். உங்களுக்கு இந்த லெசன்ஸை இவ்வளோ நாளுக்குள்ளே முடிச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணவும் டைம் இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள் ஸ்டடி பிளான்லாம் அதுக்கேற்ற மாதிரி தான் போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், இதை வாங்கணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம், இங்கே மோர் ஆஃபர்ஸ்னு போயிட்டு என்டர் கூப்பன் கோடில் போய் என்ன பண்ணுங்கள், Y350ன்ற கோட் அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும், 2499 அதாவது 2500 இருக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் என்ன பண்ணலாம், வெறும் 1949க்கு வாங்கிக்கலாம். ஸோ இப்போ ரைட் நோ நமக்கு ஆஃபர் போயிட்டு இருக்கிறதுனால இருக்கிறதுலே மிகப்பெரிய சீப்பஸ்ட் ப்ரைஸில் நம்மளால வாங்க முடியும். ஏன்னா 2 days கழிச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆஃபர் போயிடும், மறுபடியும் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ என்ன பண்ணுங்க, Y350ன்ற பர்டிகுலர் கோடை அப்ளை பண்ணிங்கன்னா இந்த ப்ரைஸ்க்கு வாங்கிக்கலாம். கிளாஸஸ் லைவாகவும் பார்க்கலாம், ரெக்கார்டாகவும் பார்க்கலாம், ரெண்டுமே உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? சரி, ஸோ மிஸ் பண்ணாமல் செஷனுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அண்ட் இதே மாதிரி செஷன்ஸ் நிறைய வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். பாய், டேக் கேர்.